ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். நேயர்களே, தேகம் யோகம் பாக்கியம் என்ற நிகழ்வின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கோமுக பச்சிமோதாசனம். இந்த கோமுக பச்சிமோதாசனம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய பலன்களை கொடுக்கின்றன. பொதுவாக இன்றைக்கு நம்ம நிறைய இடத்துல பார்க்கும் பொழுது மூட்டு வலி, மூட்டு தசைகளை திடப்படுத்தக்கூடியது, மூட்டு சவ்வுகளை திடப்படுத்தக்கூடியது. அடுத்து நம்ம பார்க்குறோம் ஓவர் வெயிட், அதிகமான உடல் எடையை குறைத்து அந்தந்த வயதுக்கு ஏற்ற தசை கட்டுப்பாட்டை கொடுக்கக்கூடியது. பேங்க்ரியாஸ், இன்றைக்கு நிறைய இடத்துல சுகர் பார்க்குறோம். இந்த கோமுக பச்சிமோதாசனம் செய்யும் பொழுது சுகர் பேங்க்ரியாஸ் சரியாக சுரக்கும். அதில் ஆல்ஃபா செல், பீட்டா செல் தான் இன்சுலினை சுரக்கின்றது. இந்த ஆசனம் செய்யும் பொழுது இன்சுலின் சரியாக சுரக்கக்கூடிய நிலை கிடைக்கும். டயபெட்டிஸ் உள்ளவங்க தொடர்ந்து நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. 48 நாட்கள் முருங்கைக்கீரையை உணவில் எடுத்துக்கோங்க. சுகர் லெவல் நார்மலாக வரக்கூடிய நிலை கிடைக்கும். அதே மாதிரி நம்ம நரம்பு மண்டலங்களையும் சீராக இயங்க செய்யக்கூடியது. பெண்களுக்கு வருகின்ற மாதவிடாய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்குமே இந்த ஆசனம் ஒரு தீர்வாக அமைகின்றது. ஸோ இந்த கோமுக பச்சிமோதாசனத்தை பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளி பருவத்திலே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இடுப்பு வலி, மூட்டு வலி, மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்திற்குமே முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். சுறுசுறுப்பையும் இளமையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். இப்பொழுது இந்த ஆசனத்தினுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். முதல்ல நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ இந்த ஆசன நிலைக்கு போவோம். முதல்ல 2 கால் நீட்டிக்கோங்க, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. இப்போ வலது காலம் மடிச்சுக்கணும். இந்த மாதிரி இடது கால் நேராக வச்சுக்கணும். மூச்சு வெளியே விட்டுட்டு கீழே குனிகிறேன். இங்கே 10 செகண்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுட்டு இந்த பொசிஷனில் 10 செகண்ட் இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ கால் மாற்றிக்கிடுறேன். வலது கால் நேராக வச்சுக்கோங்க, இடது கால் மடிச்சுக்கோங்க. முதல்ல இந்த பொசிஷனுக்கு வந்துக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே கிளக்குனீங்க. இந்த பொசிஷனில் 10 செகண்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுட்டே கிளக்குனீங்க. இந்த பொசிஷனில் 10 வினாடி நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இந்த பயிற்சி முடிஞ்ச உடனே 2 கால் நீட்டிக்கோங்க. சிலருக்கு லேசாக பிடிப்பு இருக்கும். கால் நல்லா இந்த மாதிரி. அப்போ இந்த ஆசனம் செய்யும்போது ஏதாவது பிடிப்பு இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆயிரும். இப்போ சுகாசனத்துக்கு வந்துடுறேன். இப்போ இந்த கோமுக பச்சிமோதாசனம் வயதானவர்கள் செய்ய முடியாது. அவர்களுக்கு இந்த ஆசனத்தினுடைய பலன்கள் கிடைக்கணும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் அபான வாயு முத்திரை. ஆள்காட்டி விரல் உள்ள மடிச்சுக்கோங்க. கட்டை விரல் மோதிர விரல் நடுவிரலுக்கு மேலே வச்சுக்கோங்க. சுண்டு விரல் தரை நோக்கி வச்சுக்கோங்க. இதில் மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை இந்த அபான வாயு முத்திரை பொறுமையாக பண்ணி காமிக்கிறேன். ஆள்காட்டி விரல் உள்ள மடிச்சுக்கணும். கட்டை விரல் இந்த மாதிரி 2 விரலோடு டச் பண்ணிக்கிடணும். மோதிர விரல் நடுவிரல், சுண்டு விரல் மட்டும் தரை நோக்கி இருக்கணும். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேர்களே,
பள்ளி பருவத்தில், இளமை பருவத்தில் இந்த யோகாசனங்கள் முதல்ல பயிலும் பொழுது சற்று கடினமாக இருக்கும். உடல் வளையும் தன்மை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து நம்பிக்கையோடு 48 நாட்கள் விடாமல் பயிற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த சுறுசுறுப்பு, உற்சாகம், உடல் உள்ளுறுப்புகளில் இரத்த ஓட்டம் சீராக இயங்குவது, அதை அனைத்தையும் உங்களால் உணர முடியும். நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டே வரும்பொழுது தான் யோகாசனம் செய்யாத ஒரு நாள் தான் உங்களுக்கு டல்லாக இருக்கும். அப்போ நம்ம உடல் உள்ளுறுப்புகளை திடப்படுத்தக்கூடிய இந்த கோமுக பச்சிமோதாசனத்தை ஆண்களும் பெண்களும் தொடர்ந்து பயிலுங்கள். வளமாக நலமாக வாழுங்கள். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.